Mr. and Mrs. Killadi. Get ready for another day. Hi, hello, vanakkam. This is your Harini here. Welcome to Amazon.in வழங்கும் Mr. and Mrs. Killadi's ஒரு முன்னோட்டம் powered by Rajcom Builders. Freshness partner Synthol Diostake. பொதுவா ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம்க்கு ஒரு ஆங்கர், அதாவது ஒரு தொகுப்பாளர் ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஷோ, அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸை யார் ஆங்கர் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் தாங்க. இப்போ நம்ம தீபக்கை பத்தி தான் இப்போ பேச போறோம். அவர் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா பொதுவா தலையில எண்ணெய் வச்சு ஒரு அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா ஸோ இந்த சீரியல் அடிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஷோக்கு அவர் கம்ப்ளீட்டா அவரையே வந்து மேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. அதாவது ஒரு புது ஹேர் ஸ்டைலா வச்சுட்டு ஒரு ரோட் சைடு ரோமியாவே அவர் மாறி இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வந்து குவிஞ்சிட்டு வராங்க. சோ அந்த கெட்டப் சேஞ்ச் வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடி பிரம்மாண்டமான ஷோ, எல்லாரும் அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அதுக்காக தான் தயாராகிட்டு இருக்கேன். முதல்ல இந்த ஷோக்காக என்னை நான் மாற்றிக்க போகிறேன். இதான் நான் ரெகுலராக வர என்னுடைய ஸ்டைலிஸ்டோட இடம். என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் மிஸ்டர் பாலாஜி. மீட் பண்ணுவோம். பாலாஜி சார், எப்படி இருக்கீங்க? இதான் என்னுடைய ஸ்டைலிஸ்ட். ஸோ உங்களோட அப்பியரன்ஸ்லாம் மாற்ற போகிறது இவர் தான். ஸோ பாலாஜி சார், ஒரு பிரம்மாண்டமான ஷோ மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடி. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் தான் எனக்கு வந்து புது மேக் ஓவர் பண்ணி கொடுக்கணும். என்னோட லுக்கிலேருந்து அப்பியரன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி எதாவது பண்ணலாமா? ஸோ ரகடான ஷோ அது, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரகட் லுக் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெடி? முதல் அபிப்பிராயமே சிறந்தது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சது தான் நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடிஸோட லான்ச் ப்ரோமோ. ஸோ இந்த லான்ச் ப்ரோமோ பத்தி நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இது மாபெரும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ எங்க போனாலும் மக்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லான்ச் ப்ரோமோக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், பிஹைண்ட் தி சீன்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடியோட ப்ரோமோடைய மேக்கிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ரோமோன்றது ஆக்சுவலி வந்து இந்த ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீஃபான ஒரு விளக்கம் தான் இந்த ப்ரோமோ. இந்த ப்ரோமோ மூலயமா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த என்ன சொல்கிறது, நெருப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஹார்ஸ் சுரேஷ்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்டண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து பல சேஃப்டி மெஷர்ஸோடைய நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்து இது மாதிரி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. அண்டு இன்ஃபேக்ட் இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடியோட ஓப்பனிங்கில் வந்து நானே வந்து ஒரு ஸ்டண்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதோட விஷயங்கள் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெருப்போடு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க தான்.
ஏன்னா அப்பப்போ சின்ன வயசில் நானும் வந்து நெருப்போட விளையாடி வீட்டில் திட்டு வாங்குவேன். சின்ன சின்ன மெழுகுவத்தி அந்த மாதிரிலாம் வச்சு விளையாடி பார்த்துருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடியோட ப்ரோமோக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நெருப்போட உண்மையிலே விளையாட வச்சுட்டார் மாஸ்டர். அதாவது வந்து ஒரு சீக்வன்ஸ் என்னென்னா, நான் வந்து ஒரு எரியிற ஒரு ட்ரம்மை வந்து எட்டி உதைக்கணும். ஸோ பக்கத்தில் நிற்கும் போதே அது வந்து தக்கன்னு எரிஞ்சுதுக்கா அப்படியே. பட் இதெல்லாம் வந்து படத்துலலாம் அவங்க பண்ணுறது பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த ஆக்டர்ஸ். அவங்க எல்லாமே வந்து இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ்ன்றதுல நல்லா தெரியுது. ஸோ அந்த நெருப்பு இருந்தது பக்கத்தில், அது வந்து நான் வந்து டயலாக் பேசி முடிச்சுட்டு அந்த டைமிங்குள்ளே அதை நான் எட்டி உதைக்கணும். அது எப்படி பண்ணியிருக்கேன் கடவுள் தான் தெரியும். பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தான் எங்களுடைய ஆக்ஷன் டைரக்டர், நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஹார்ஸ் சுரேஷ் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து இன்றைக்கி அந்த நீங்கள் பார்த்த அந்த நெருப்பு சீக்வன்ஸ், டயர் விழுறது, அது எல்லாமே மாஸ்டர் தான் பண்ணுறார். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷோக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் ட்ரெயின் பண்ண போகிறது மாஸ்டர் தான். ஸோ மாஸ்டர், நீங்கள் இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு வச்சு இன்றைக்கி சொல்லுங்கள், பயமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, எல்லோரும் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ரோமோ எடுக்கிறாங்கன்னா சின்ன கேமரா எடுத்துகிட்டு போய்ட்டு சின்னதாக எதாவது ஷார்ட்லாம் எடுப்பாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இந்த ஈவெண்ட்டே, இந்த இதுவே ப்ரோக்ராமே அந்த மாதிரின்றதுனால நிறைய பயங்கரமாக அந்த ஃபயர், பாம் பிளாஸ்ட்டு, ஸ்பார்க் பாம், நிறைய இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இருக்குதுங்க. 10 ஜோடி நம்ப முடியாத ரிஸ்க் எடுக்க போகிறாங்க. நம்பிக்கையோட பயங்கர ஆக்ஷன், பதட்டமான ரியாக்ஷன், மனசு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்கி சீக்வன்ஸ் வந்தாலுமே நம்ம கண்டஸ்டன்ஸ் அவங்களே தயார்படுத்தி இந்த ப்ரோமோல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு நிறைய விபத்துகள் நடந்துச்சு. ஆனா அதையும் பொருட்படுத்தாம ஒரு ஃபுல் டெடிகேஷனோட இந்த ப்ரோமோல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரோமோவோட பிஹைண்ட் தி சீன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இந்த மாதிரி ஷோ. ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன் ஸ்கிரீன். 2 இயர்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆன் ஸ்கிரீன் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆன் ஸ்கிரீன் 2 இயர்ஸ் கழிச்சு வந்த உடனே டியூப் லைட் அடித்து தெறிக்க விட்டோம். என்னன்னா இந்த ஷோல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு நிறைய தெரியும் எனக்கு. ஆனா திடீர்னு ப்ரோமோலயே டியூப் லைட் எல்லாம் அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலி எனக்கு 2 இடத்துல ரத்தம் வந்துச்சு மாமா. ஆமாம், எனக்கும் இந்த விரல்ல, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 இடத்துல விழுந்தது. அது என்னதான் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சாலும் ஸ்டண்ட்டுங்கிறது அது ஒரு ஸ்டண்ட் எஃபெக்டில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேவரி வேணும். அது என்னை விட இவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்கினது இவங்க தான். எஸ் வெரி பவர்ஃபுல் யூனோ. அதான் சொல்கிறது, இது ப்ரோமோலேயே எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு கஷ்டமான டாஸ்க் இருக்குன்னா அப்போ எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தெரியல, பார்த்து நீங்களும் பயப்படுங்க. டியூப் லைட்ல ஆரம்பிச்சது, இன்னும் எந்தெந்த லைட்டுக்கெல்லாம் போகுது. வந்துச்சுப்பா, வந்துச்சு. 2 பேர் புருஷன் முன்னாடி தான். ஆனா அவங்க சாஞ்சிட்டு இருக்கிறது வந்து எங்க வண்டி. அடி பாவி சண்டாளி சொன்னது டைரக்டர்மா அவங்க.
சரி ஓகே நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிக்கு ஆல் தி பெஸ்ட். எஸ் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நிறைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஜிம்பாடி இருக்கு ஜிம்பாடி ஓகேயா ஓவர்டேக் பண்றதா எங்களோட டார்கெட். அது சரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இட் வாஸ் வெரி த்ரில்லிங். பயங்கரமாக இருந்துச்சு. அது உடைச்சதுக்கப்புறம் அந்த ப்ளேபேக்கில் பார்க்கும்போது அந்த உடைச்சதோட ஃபீல்லாம் போயிடுச்சு. வெரி மச் இன்ட்ரெஸ்டிங், த்ரில்லிங்காக இருந்துச்சு. மூவில தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி டூப்பெல்லாம் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு. நாங்களே ரியலாக பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. பரவாயில்ல, சின்ன சின்ன அடிபட்டிருக்கு, இதான் ஸ்டார்டிங்கு, பார்ப்போம். சீரியஸ்லி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஷோ. எப்படி இருந்துச்சு? ஹலோங்க, பார்த்துருப்பீங்க பெரிய ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணோம். நியர்லி ஒரு 20 to 30 40 ஃபீட் இருக்குங்க ஹைட்டு. ஸோ அங்கேருந்து தான் ஜம்ப் பண்ணேன். தைரியன்றது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். பட் அதையும் தாண்டி மேலே ஏறி ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரு திகில்னே சொல்லலாம். அதை தாண்டி வர்றது தான் தில்லு. ஜம்ப் பண்ணிட்டேங்க, தைரியமாக பண்ணிட்டேன். ஒரே டேக் தான், 2 டேக்லாம் இல்லை, ஒரே டேக் ட்ரை பண்ணேன். டன்னு முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணும்போது அடி இல்லாமல் இன்ஜுரி இல்லாமல் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி அதுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இன்ஜுரி ஏற்கனவே ஆயிருக்கு, அது என்ன ஆயிருக்குன்னு தெரில, ஃப்ராக்சரா ஸ்பேசமா என்னென்னு தெரியாது. ஸோ இது இன்றைக்கி போய்ட்டு செக் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டால் தான் தெரியும். ஸோ இதை நான் சொல்கிறத விட நான் பண்ணிட்டு ஒரு தைரியத்தில் பண்ணிட்டேன். இதை நேர்லேருந்து பார்த்த என் ஒய்ஃப் ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு மனசில் தெரியும் இவர் பண்ணிடுவார்னு. ஆனால் அதை ஜம்ப் பண்ணுறப்ப தான் எனக்கு பக்குன்னு. அண்ட் இன்னொன்று என்னையா ஜம்ப் பண்ண வைக்கலன்னு எனக்கு தோணுது. ஸோ
இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் டோன்ட் மிஸ். நம்ம ஷோவில் நான் நெக்ஸ்ட் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பற்றி தான் பேச போகிறேன். என்னடா இவன் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு மியூசிக்கை பற்றி பேசுகிறான்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கே தான் உங்களுக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ். அது என்னன்னா எங்கள் டைட்டில் சாங்கை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் பாடியிருக்காரு. ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா திடீர்னு கார் வந்து இறங்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிக்காக. கண்டஸ்டன்ஸ் தானே வழக்கமாக ரிஸ்க் இருக்கும். எனக்கு என்ன ரிஸ்க்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ரிஸ்க்கு மட்டும் எனக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே சேர்த்து அந்த ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறதுனால இந்த பாதிப்பு வந்து பல பேருக்கு பாதிப்பு உண்டாக போகுது. அது குறிப்பாக உங்களுக்கும் இது பாதிப்பு இருக்குது, அண்ட் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு பாதிப்பு இருக்கலாம். நான் இப்போ வந்திருக்கிற இடம் ஒரு முக்கியமான இடம். இந்த ரிஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியல. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, பிரச்சனை ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இருக்கிறீன்ற நம்பிக்கை தான் நான் வந்திருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை நம்பி தான் வரேன். ஓகே சரி, வாங்க கூப்பிட்டு போங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்க் நான் சொன்னது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. இவர் தான் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஷா. எல்லாம் ஷார்ட்டாக ஷா சொல்லுவோம், ராஜா ஷா. நாங்கள் எல்லாம் ஷார்ட்டாக ஷான்னு சொல்லுவோம். நம்மளுடைய மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடியோடைய டைட்டில் சாங்கை சார் தான் ரெடி பண்ணியிருக்காரு. இது என்ன ஒரு கொடுமைன்னா, நான் வந்து இந்த சாங்கை பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்பட்டுருக்காங்க. எதுக்குங்க இந்த ரிஸ்க் உங்களுக்குலாம்? தலைவர், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, வராது வேறு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஓகே சார், எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இறங்கியாச்சுங்க. அதாவது வந்து சண்டைன்னு வந்தால் சட்டை கீழே தாங்க செய்யும். ஸோ அதனால் சண்டைன்னு இறங்கியாச்சு. ஸோ பார்ப்போம், இன்னும் 2 லோடு பார்த்துரும். ஓகே, Mr. and Mrs. Killadi, get ready for another day. லைஃப் பார்ட்னரை நம்பு, எல்லா காட்டினா பம்பு, கஞ்சாடையில் அதிரடி காட்டும் ஜோடி தான் கில்லாடி. அன்பா கொஞ்சியே பேசி, அறிவா கொஞ்சம் நீ யோசி, சந்தோஷம் தான் என்னாலுமே சம்சாரத்தை நேசி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி, கெட் ரெடி ஃபார் another day. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி, கெட் ரெடி ஃபார் another day. காட்டிடும் ரியாலிட்டி ஷோ, விஷுவல் ட்ரீட், கணவன் மனைவிக்கான கலக்கல் ஷோ, அசத்தி காட்டு, நம்பிக்கைதான் வெற்றி கோடு, அன்புக்கில்லை கட்டுப்பாடு, அச்சம் வந்தால் தூக்கி போடு, அகிலம் முந்தன் கையில் கொண்டாடு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி, get ready for another day. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி, get ready for another day. அப்பா, ஒரு வழியாக பாடி முடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இறைவா, இனிமேல் வந்து எந்த ஸ்டுடியோவில் நான் காலை வைக்க மாட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க மக்களே, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம ஷோவோட ரியல் ஹீரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா செலிபிரிட்டி ஆவாங்க. ஆனால் நம்ம ஷோவில் கலந்துக்க போகிறவங்களே செலிபிரிட்டிஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா, இந்த ஷோவில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரியல் லைஃப் ஜோடிஸும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு சின்ன ஏவியை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த ஏவியை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, மிஸ்டர் கில்லாடி நான் தான். அண்ட் என்னை பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நீங்கள் சீரியல்ஸ், மூவிஸ்,
அப்புறம் வேறு நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி சில இதுலலாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு ரியல் தினேஷ் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி. ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய ஃப்ளாஷ்பேக், நம்மளுடைய காதல், நம்ம அனுபவம் இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்து அந்த காலத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி நினச்சி பார்த்துருக்கேன். ஸோ ஒரு டைம் மிஷின்குள்ளே போய் என்னையும் திருப்பி அந்த ட்ராவலுக்கு கூட்டின்னு போய் என்னுடைய லவ் ஸ்டோரி, எங்களுடைய லவ் ஸ்டோரி, எங்கள் அனுபவத்தை திருப்பி எங்களுக்கே வந்து காமிச்சதுக்கு ஜீ தமிழுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு 2 மினிட்ஸில் பண்ணாங்க. ஆமாம், ஒரு 2 மினிட்ஸில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து லைஃப் லாங் நாங்கள் வந்து செரிஷ் பண்ணுவோம். அண்ட் இதை பார்க்குறவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அதில் ஒரு விக்கு போட்டு நம்ம ஒரு பூ போட்டு ஆமாம், சூப்பராக. அதாவது எங்கள் ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஒரு ரொம்ப அழகாக ஒரு ப்ரொஃபைல் ஷூட் எடுத்தாங்க. அது வந்து சொல்லிட்டாங்க, அது வாணிஸ்ரீ ஸ்டைலுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு. தேங்க்யூ கோபி, நீ மட்டும் தான் அதை சொல்கிறேன். நீ மட்டும் தான் அதை சொல்லணும். சூப்பராக ஒரு பழைய காலத்து விக்கை வச்சு ரெட்டை பின்னெல்லாம் போட்டு, அதாவது ஹேர் ட்ரெஸ் அன்றைக்கி தான் ரொம்ப ஃபீல் பண்ணார். மேடம் டெய்லி என்னை வந்து பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல் ஓகே வேண்டாம் அப்படின்னு அந்த பக்கமாக போயிடுவாங்க. அன்றைக்கி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வந்து வாணிஸ்ரீ மாதிரி ஸ்டைல். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் உனக்கு ஹேரே இருந்தது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நீ தானே இப்போ காரணம். ஸோ நான் என்னால் ஆசைப்பட்டேன், நீட்டு முடி வச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன். வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் என்னுடைய கனவுகளாக வந்து ஜாலியாக நான் வாழ்ந்தேன். இட் வாஸ் ஸோ நைஸ், செம்ம ஜாலியாக இருந்தது. நான் ப்ரப்போஸ் பண்ண போதெல்லாம் கொஞ்சம் எப்படி இருந்தது அதோட மிகைப்படுத்தி அதை காமிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு. வைக்கப்படுறேன். ஆமாம், நீ இப்போ இன்னும் வைக்கப்பட போகிறேன். ஐ லவ் யூ. எப்படி முதல்ல ஒரு தயக்கமாக தான் இருந்தது. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரியாலிட்டி ஷோவில் பண்ணுறோமேன்ட்டு. பட் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, தடபுடலாக இருக்குது ஆக்சுவலாக. இல்லை ஃபோட்டோ ஷூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு படத்தினுடைய ரேஞ்சோடு பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஃபோட்டோ ஷூட்கே. ரொம்ப பிரம்மாண்டமானது, ரியலி ஃபண்டாஸ்டிக். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரியாலிட்டி ஷோ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கில்லாடி உங்களுக்காக வரப்போகுது. டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து அமையும். டாஸ்க்லாம் பண்ண போகிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடியில் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்னு தெரியுது, பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தெரியுது. இன்றைக்கான சப்ப மேட்ரு தான், ஜாலியாக வந்து போஸ்ட் தான் கொடுத்தோம். ஆமாம், என்ன ஜாலியாக இருக்குது ஃபோட்டோ ஷூட். ஆனால் இந்த மாதிரியே டாஸ்க்கும் இருந்தால் எங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், பயங்கர ரொமான்டிக்காக இல்லை. ஏன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரமாவும் போஸ்ட் கொடுக்கறதுனா ஜாலியாக கொடுத்துருவோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்ன டாஸ்க் வரப்போகுது நினச்சாதான் கொஞ்சம் அடி வயிறு கலக்குது. ஆமாம், நாங்கள் பார்ப்போம். டெஃபினட்டாக தலைகீழ கட்டிலாம் தொங்க விட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த 10 ஜோடியும் மீட் பண்ணியாச்சு. அவங்களோட எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஃபோட்டோ ஷூட்காக. ஆமாம், இட்ஸ் கோயிங் ஃபன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் உங்கள் எல்லாரையுமே நாங்கள் மீட் பண்ண போகிறோம். Stay waiting, it's going to be thrilling. ரொம்ப நல்லா போச்சு. என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ ஷூட்டே ரொம்ப லைவ்லியாக, ஒரு டாஸ்க்காக, ஒரு பிரிஸ்காக மீன்ஸ் இந்த ஷோ எவ்வளோ ஒரு ட்ரிக்கியாக இருக்க போகுது, ஒரு எவ்வளோ ஒரு ஃபன் ஃபீல்டாக அட் த சேம் டைம் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்க போகுதுன்றதுக்கு
எங்களோட இந்த ஃபோட்டோ ஷூட்டே எங்களுக்கு சொல்லிட்டாங்க, காட்டிட்டாங்க. ஆமாம். ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. இட் வாஸ் ஃபன் டுடே. எங்களோட ஃபோட்டோ ஷூட் ரொம்ப நல்லா போச்சு. வி ஆர் ஆல் பம்ப்ட் அப். எல்லா கப்பல்ஸுமே ரொம்ப பம்ப்ட் அப்பாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஜோடிஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு டஃப்பான ஜோடிஸாக தான் இருக்காங்க. ஸோ மற்ற ரியாலிட்டி ஷோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரிஸ்கியாக இருக்காது. பட் இதோட டீம், இதோட எபிசோட்ஸ், இதோட தீம் இதெல்லாம் பார்த்தா ஃபோட்டோ ஷூட்டை வச்சு பார்த்தாலே இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஷீலா, விஷ் அஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக பாருங்கள் and enjoy the show. Thank you. இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் வந்து அழகாக ரெடியாக இருக்கோம். காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உள்ளே போனோம், திடீர்னு ஃபோட்டோ ஷூட்னோடனே எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில. பாவம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸாக இருந்தான். பட் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து நர்வஸ் எல்லாம் இருக்காது, ஜாலி ஃபன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனராக ஜாலியாக பழகினால நவ் ஹீ இஸ் ஓகே. அண்ட் இப்போ வந்து நார்மலாக வந்து ஃபோட்டோக்கு ஸ்டார்டிங் போஸ்ட் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் போக போக பிச்சு உதறி தள்ள ஆரம்பிச்சிட்டான். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். எஸ், ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, ஒன்று என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோட்டோ ஷூட்டே வந்து ஒரு மூவி ஸ்டைலில், மூவி ஸ்டைலில் தான் இவங்க வந்து மேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு இப்போ எங்களுக்கு வராத ஒன்று ரொமான்ஸ். அந்த ரொமான்ஸில் வந்து எங்களுக்கு வந்து ரொமான்ஸ் லுக்கை கொடுத்து பாவம் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். நல்லா ரொமான்டிக் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. வெரி ஹாப்பி. ஃபோட்டோ ஷூட்டே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து பிரம்மாண்டப்படுத்தி காட்டுற அளவுக்கு அவங்க எடுக்கிறாங்க. பட் அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம், ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அதுக்காக நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே கடந்திருக்கோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஜோடிஸ் இருக்கோம். கிட்டத்தட்ட 10 ஜோடிஸ் இருக்கும். அதில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க டேலண்ட் இதில் காட்ட போகிறாங்க. ஸோ என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இப்போ ஒரு ஆங்கராகவும் ஒரு ஹீரோவாகவும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு வந்து ஹீரோ வந்து மாறி மாறி இருக்காங்களா. ஹலோ சார், ஹாய். ஹாய். ஓகே, சொல்லுங்கள் உங்களோட இந்த டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த மேலே வந்து நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஷூட்டில் வந்து எடுக்க போகிறோம், சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரொம்ப ஷையாக அந்த ஃபஸ்ட் டைம் மேக்கப் போட்டிருக்கேன். ஃபோட்டோ அது வந்தோம்னா ஒரு லைக் ஹீரோயினோட நீங்கள் இப்படி ரொமான்ஸ் எல்லாம் ஒரு போஸ்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. உங்களை ஹீரோன்னு சொல்லும் போது மட்டும் நீங்கள் சும்மா இருப்பீங்க. நான் ஹீரோயின் சொல்ல வந்துக்க மாட்டீங்களா? சரி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப டஃப்பாக இருந்தது. எஸ், இன்னும் நிறையா. ஸோ வந்து சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு ரெகுலரான ஒரு விஷயம். ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப ரெகுலரான எனக்கு ஒரு விஷயம். இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாலாம் தெரியல. பட் கார்த்திக் வந்து மை ரியல் பேர், மை ஹஸ்பண்ட். ஸோ அவரோட நான் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கூச்சம், ஒரு வெக்கம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ வந்து கார்த்திக் வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். போக போக கண்டிப்பாக வந்து பழகிப்பான்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நாங்களாம் வந்து இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அடுத்து வந்து செகண்ட் வந்து சொல்லியிருக்காங்க வேறு மாதிரி ஒரு ஸ்டில் வேறு மாதிரி ஸ்டில்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது வரைக்கும் டிவிக்கு முன்னாடியே இருங்க. நாங்கள் வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை வந்து அப்படியே வந்து ஜாலியாக வந்து மீட் பண்ணுறோம். என்ன கத்தி டிவியில் வருமா? ஆமாம் பாவீங்களா? ஓகே சும்மா எடுக்கிறீங்க. எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுங்க. போடி.